வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் மகாநதி. அந்த சீரியலோட ஃபேன்ஸ் மீட் வந்து எஸ்எஸ் மியூசிக் ஆர்கனைஸ் பண்ணி ரீசெண்டாக நேற்றுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துச்சு. மகாநதியோட அந்த ஃபேன்ஸ் மீட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே இவ்வளோ நாள் வந்து சுவாமி எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் கலந்துக்கல அப்படிங்கிற வருத்தம் வந்து அவங்களோட ரசிகர்களுக்குமே நிறையவே இருந்துச்சு. அந்த ஒரு வருத்தம் இந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லாமே போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேன்ஸ் மீட்டில் ஃபைனலாக கேக் கட்டிங்லாம் நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே, அதாவது நிவின், காவேரி, விஜய், அப்புறம் குமரன், கங்கா எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸில் இருந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வர்றதா, அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம பிரவீன் சார் அண்ட் சாய் பிரபுனிதா மேம் இவங்களுமே வந்திருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டை ரொம்ப சிறப்பாக சிறப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம காவேரி, விஜய் அவங்களோட ப்ரப்போசல் சீக்வன்ஸ் வந்து இருக்குது போல இருக்குது. அதே மாதிரி அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் மைக்கில் பேசுகிற அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம விஜய் வந்து காவேரிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான, ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரப்போசல் போயிருக்கு. அதே மாதிரி 2 பேரும் சூப்பராக டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால் ஷேர் பண்ணலை. வெறும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபேன் பேஜில். 2 பேரும் மைக்கில் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி, மேபி விஜய், காவேரி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸா, இல்லை க்யூட்டாக பேசிக்கிற மாதிரியான சீக்வன்ஸா அப்படின்னு தெரியலை. அந்த மாதிரி சீக்வன்ஸும் நடந்திருக்கு. 2 பேரும் டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸும் நடந்திருக்கு, பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேரும் க்யூட்டான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய், காவேரியோட ஃபேன்ஸ் அதிகமாக போயிருக்காங்க. மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் போனாங்களா, ஒரு அப்டேட்டுமே இல்லை யாரோடதுமே. ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம ராகினி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேக் கட்டிங் வீடியோ அது மட்டும்தான் கிடச்சிருந்தது. எஸ்எஸ் மியூசிக்கில் எல்லா ஒரு அப்டேட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக அவங்க வந்து ஒரு விஷயமாக ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களோட இன்டர்வியூவாக அப்படி நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட கருத்து என்ன? இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.